நாம் செழிக்க வேண்டும் என்பதற்காகவே கல்வாரி சிலுவிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மிகப்பெரிய ஒரு உடன்படிக்கையை செய்திருக்கிறார். நாம் அவமானப்படக்கூடாது என்பதற்காகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவிலே அவர் அவமானப்பட்டார். ஆமென். ஒட்டு துணி இல்லாம, நமக்கு சிலுவை காட்சி எல்லாம் பார்த்து துணி வச்சிருப்பாங்க, அது கூட இல்லாம இயேசு கிறிஸ்து நமக்காக தொங்கினார். ஏன்? நம்ம பட வேண்டிய அவமானத்தை அவர் பட்டார். அதுதான் நம்ம நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் மரித்தார். அதுதான் கல்வாரியை உயர்த்த வேண்டும், கல்வாரியின் மூலமாக உடன்படிக்கையை நாம் மதிக்க வேண்டும். எனக்காக இவ்வளவு செய்திருக்கிறதே கர்த்தாவே என்று சொல்லி நாம் அதற்காக ஒப்பு கொடுக்க வேண்டும். நான் எப்படி வேணாலும் இருக்க போறேன் என்ற அந்த தத்துவத்தை கொண்டு வரக்கூடாது. நான் எப்படி வாழ்ந்த என்ன, நான் கேடுகட்டு போன என்ன, நான் எப்படி இருந்த என்ன, எப்படி வாழ்ந்த என்ன, எப்படி வேணுமானாலும் நான் இருப்பேன் என்று சொல்றது தப்பு. இப்படிதான் இருப்பேன். ஏன்னா கல்வாரி நான் இப்படி இல்லன்னா நான் கல்வாரி சிலுவையை உடன்படிக்கையை நான் அவமானப்படுத்துவது போல ஆயிரும். உடன்படிக்கையில் நடந்த சிறப்பு அம்சங்கள் பெற்றுக்கொள்ள முடியாமலே போயிடும். ஆகுதான் நீங்க தீர்மானம் எடுக்கணும், நான் செழிப்பா தான் இருப்பேன்.